நண்பர்கள் அனைவரும் தமிழன் எக்ஸாம்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு கல்லூரிகளில் இடம் பெறுவது எப்படி? ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன? நீங்கள் எங்கே அப்ளிகேஷன் வாங்கணும்? அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கான கட் ஆஃப் எப்போ வரும்? கவுன்சிலிங் வந்து நீங்கள் எந்த பிளேஸில் அட்டெண்ட் பண்ணணும்? நீங்கள் அந்த பிளேஸை ரீச் பண்ணணும்னா எந்த பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் போய் இறங்கணும் உட்பட எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக நம்மளோட சேனலில் வந்து இருந்தது. இதோட 3வது வருஷமாக நாம் பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக நம்ம வீடியோக்கள் பண்ணிட்டு வரோம். ஸோ நிறைய பேர் ரொம்பவும் ஆவலோடு கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலாகவே நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இருந்தீங்க. அரசு கல்லூரிகளில் பிஎட் மாணவர்கள் சேர்க்கை எப்போது நடைபெறும் இந்த ஆண்டுக்கானது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான விடை தான் இப்போ வந்திருக்கு. ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இயருக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ என்னென்ன தகவல்கள் அப்படின்றத முழுமையாக பார்த்துக்கலாம். அப்படி இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வரைக்குமே வந்து பிஎட் சேரணும் அப்படின்னா அரசு கல்லூரிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 7 அரசு கல்லூரிகள்லையும் வந்து பிஎட் படிப்புக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து வழங்குவாங்க. நாம் வந்து பிசியா எம்பிசியா அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவங்களுக்கும் மாற்றுத்திறனாளி கேண்டிடேட்ஸ்க்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸில் வந்து கன்செஷன் அப்படின்றது வந்து வழங்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் முதல் முறையாக எப்படி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் விட்டாங்களோ அதேமாரி இந்த பிஎட் படிப்புக்கான சேர்க்கையும் இந்த ஆண்டு முதல் ஆன்லைனில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி தொடர்ச்சியாக கொண்டுட்டு போவாங்க அப்படின்றது தெரில. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் 2 பிஎட் கல்லூரிகள் வந்து மூடப்படக்கூடிய நிலைமையில் இருந்துச்சு. இவங்களுக்கான சேர்க்கையை வந்து தொடங்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு வகையில் என்னென்னா, இந்த 2 காலேஜ்லேயுமே வந்து பணியிடங்கள் வந்து நிரப்பியிருக்கிறாங்க. டீச்சர்ஸ் இல்லாத காரணத்தில் க்ளோஸ் பண்ண வேண்டிய இந்த காலேஜஸ் 2த்துலேயுமே வந்து பணியிடங்கள் நிரப்பியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு காலேஜ்லேயும் 10க்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து புதிதாக பணி நியமனம் செஞ்சுருக்கிறாங்க. ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து பிஎட் காலேஜுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் நான் பயின்ற குமாரபாளையம் அரசு கல்லூரியிலும் 10க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து நியமனம் செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரையும் கெஸ்ட் லெக்சர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ முதல் முறையாக கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து 10க்கும் மேற்பட்ட அரசு ஆசிரியர்களை நியமித்துள்ளாங்க. நம்ம சேனலில் 2 வருஷமாக வந்து பிஎட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ இருக்கும். பிஎட்டுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ், அவங்களுக்கான கட் ஆஃப் வந்தது, எந்தெந்த பிளேஸ்லாம் வந்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட்டு நீங்கள் வேணும்னா அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் போய்ட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் பிஎட் படிப்புக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் மூலியமாக பதிவு செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் 4/12/2020 இந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரையும் நீங்கள் www.tngasaedu.in www.tngasaedu.in அப்படின்ற இணையதளம் மூலியமாக நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். இன்றைய டேட்டில் நீங்கள் அந்த இணையதளத்தை விசிட் பண்ணிங்கன்னா, இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறது 1 டிசம்பர் 2020. இன்றைய டேட்டில் நீங்கள் போய்ட்டு அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிங்கன்னா, வெப்சைட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்கும். 4ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும். ஸோ 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை மட்டும்தான் உங்களுக்கான டைமு அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. விண்ணப்ப பதிவு கட்டணம் ரூ. 500. எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவங்களாக இருந்தவங்கன்னா ரூ. 250 செலுத்தினா போதுமானது. மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது தங்களது விருப்ப வரிசைப்படி கல்லூரிகளை தேர்வு செய்ய வேண்டும். ஓகே, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷன் தந்திருக்காங்க. முன்னெல்லாம் எப்படின்னா கவுன்சிலிங் போய்ட்டு அங்கே தான் வந்து உங்களோட மார்க்கை பொறுத்து உங்களுக்கான காலேஜஸ் இது இருக்குது அப்படின்ற மாதிரி ரேண்டமைஸாக சூஸ் பண்ண முடியும். இப்போ முதல் முறையாக ஒரு ஆப்ஷன் என்னன்னா, ஆன்லைனில் இருக்கக்கூடிய 7 கவர்மெண்ட் காலேஜஸ்லேருந்தும் 14ன்னு நினைக்கிறேன். ஸோ 14 அந்த நம்பர் வந்து 10க்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்குது. எனக்கு எக்ஸாக்டான நம்பர்ஸ் தெரில. கவர்மெண்ட் காலேஜ் 7 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை செய்யும் போதே வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும் அப்படின்றது நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துக்கலாம். இப்போ ஈரோடு, சேலம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களுக்கு அரசு கல்வியியல் கல்லூரி குமாரபாளையம் அப்படின்றது வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் குமாரபாளையம் காலேஜை சூஸ் பண்ணிக்கங்க. ஈரோடு, நாமக்கல், அதுக்கப்புறம் சேலத்தை சேர்ந்தவங்க, ஸோ கோயம்புத்தூர் அல்லது திருப்பூரில் இருக்கிறவங்க கூட இந்த காலேஜஸ் சூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அண்ட் கோயம்புத்தூரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கான பிஎட் கல்லூரி தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
மேலும் உங்களுக்கு பிஎட் சம்மந்தமான வேறு ஏதாவது வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் அல்லது இந்த காலேஜஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் கூப்பிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டில் வந்து நான் உங்களுக்கான அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வரிசைப்படி உங்களுடைய காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது தங்களுடைய சான்றிதழ்களை வந்து இந்த tngasa.edu.in அப்படின்ற இணையதளத்தில் வந்து பதிவு செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் மற்றும் எந்தெந்த கல்லூரிகளில் என்னென்ன பாடப்பிரிவுகள் சேர்க்கைகள் உள்ளன அப்படின்றது எல்லாமே வந்து இந்த இணையதளத்தில் கூடிய சீக்கிரமே வந்துடும். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அது வந்ததும் நம்மளோட சேனலில் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். அதனால் முடிஞ்ச வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இணையதளத்தில் பதிவு செய்வதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மளோட சேனலையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படி இல்லை, நீங்கள் அஃபிஷியலாக உங்களுக்கான ஹெல்ப்ஸ் வேணும் அப்படின்னா 04422351014 04422351015 1014 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். 04422351015 அல்லது 1014 அப்படின்ற நம்பரையும் கூப்பிட்டுக்கலாம். அந்த 3வது நம்பரும் ஒன்று கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் நீங்கள் இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இமெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இமெயில்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உடனடியாக ரெஸ்பான்ஸ் வராது அப்படின்றது என்னோட கருத்து. இந்த செய்தி உங்களுக்கு இப்போ தான் கிடைச்ச உடனே நம்மளுடைய நண்பர்கள், நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு உடனடியாக அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு. நான் அப்டேட் பண்ணிட்டேன். என்னோட இந்த எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிம்பிள் தாங்க. கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், இதுதான் நம்ம சேனலோட ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். முடிஞ்ச வரையும் சப்ஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு முடிஞ்சால் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது தமிழன் எக்ஸாம்ஸ், சிறுதுளி பெருங்கடல்.